எல்லோருக்கும் வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம சரண்டர் அப்படிங்கிற ஒரு புது தமிழ் கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூவை வச்சு இந்த படம் உண்மையிலேயே நம்ம டைமுக்கு வர்த்தா இல்லையான்னு அலசி ஆராய்ஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்க. கடைசியா எப்போ உங்களை சீட்டோட நுனிக்கு கொண்டு வந்த ஒரு சூப்பரான த்ரில்லர் படம் பாத்தீங்க? ரொம்ப நாளாச்சு இல்ல? ஏன்னா நாம எதிர்பார்க்கிற அந்த ஃபயர் பல படங்கள்ல மிஸ்ஸிங். கரெக்டா? சரி, அந்த குறைக்கு ஒரு பதில் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஒரு ரிவ்யூவை படிக்கும்போது நாம தேடிட்டு இருந்த அந்த த்ரில்லர் படமா இந்த சரண்டர் இருக்கலாம்னு தோணுது. அப்படி என்னதாயா இதுல ஸ்பெஷல்? வாங்க உள்ள போய் பாப்போம். ஓகே, படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்டே அதோட ஸ்டார்டிங் தான். எடுத்த எடுப்புலயே ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி 3 பிரச்சனைகளை நம்ம முன்னாடி தூக்கி போடுறாங்க. அது 3ம் சேர்ந்து நம்மள ஒரு பெரிய மர்மத்துக்குள்ள அப்படியே இழுத்துட்டு போகுது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் ரிட்டையர் ஆக இன்னும் 6 மாசம் இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசரோட துப்பாக்கி மிஸ்ஸிங். இன்னொரு பக்கம் ஒரு பெரிய தாதாவோட பணம் ஒரு ஆக்சிடென்ட்ல காணாம போகுது. இது எல்லாத்துக்கும் நடுவுல என்ட்ரி கொடுக்கறாரு பிக் பாஸ் தர்ஷன், ஒரு புது ட்ரெயினிங் எஸ்ஐயா. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும்ல, காணாம போன துப்பாக்கி, துருடு போன பணம், புதுசா வந்த எஸ்ஏ, இது 3க்கும் என்ன சம்பந்தம்? இந்த முடிச்ச படம் எப்படி அவிழ்க்க போகுதுங்கிறது தான் கதையோட மொத்த சுவாரஸ்யமே. ஒரு கதை எவ்வளவு சூப்பரா இருந்தாலும் அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது நடிகர்கள் தானே. அந்த விஷயத்துல இந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னு அந்த ரிவ்யூ சொல்லுது. சொல்லப்போனா காஸ்டிங்கே படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்கான். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா சீனியர் ஆக்டர் லால், அப்புறம் இன்ஸ்பெக்டரா வர்ற அருள் டி சங்கர், இவங்க மாதிரி தரமான நடிகர்கள் படத்துக்கு பெரிய பலம். ஆனா சர்ப்ரைஸ் என்னன்னா, பிக் பாஸ் தர்ஷன் அந்த போலீஸ் ரோலுக்கு அவ்ளோ கச்சிதமா ஃபிட் ஆகியிருக்காருன்னு அந்த ரிவ்யூல பாராட்டியிருக்காங்க. தர்ஷனை பத்தி மட்டும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு. அந்த ரிவ்யூவர் ரொம்ப ஆனஸ்டா ஒன்னு சொல்றாரு. ஆமா, ஒரு ஆக்டரா அவர் இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு. ஆனா இந்த கேரக்டருக்கு, இந்த கதைக்கு அவர் ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ்ன்னு சொல்றாரு. இந்த மாதிரி பேலன்ஸ்டான கமெண்ட்ஸ் தான் அந்த ரிவ்யூ மேல ஒரு நம்பிக்கையே கொடுக்குது. சரி, கதை இருக்கு, நடிகர்கள் இருக்காங்க. ஆனா இது ரெண்டையும் கோர்க்கிற அந்த நூல் எது? அதுதாங்க திரைக்கதை. இப்போ நம்ம படத்தோட ஹார்ட்டுக்கே வந்திருக்கோம். தனித்தனி ட்ராக்கா ஆரம்பிக்கிற கதைகளை கனெக்ட் பண்ற இடத்துல தான் இந்த படம் உண்மையிலேயே மிரட்டுதான். ஆரம்பத்துல நிறைய கேரக்டர்ஸ் வர்றதால கதை கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா வெயிட் பண்ணுங்க, ஏன்னா ஒவ்வொருத்தரோட மோட்டிவ் என்னன்னு நமக்கு புரிய வச்சுட்டு கடைசியில எல்லா புள்ளிகளையும் இணைக்கிற விதம் ரொம்பவே கிளவரா இருக்குன்னு அந்த ரிவ்யூ சொல்லுது. அது மட்டும் இல்ல, அந்த ரிவ்யூல ஒரு லைன் இருக்கு, ஒரு சில ட்விஸ்ட் காட்சிகள் அடவ் போட வைக்கிறது. பாத்தீங்களா, சும்மா கதையை மட்டும் சொல்லாம இந்த மாதிரி ஷாக்கிங் ட்விஸ்ட்ஸ் கொடுக்கறது தான் ஒரு நல்ல த்ரில்லருக்கு அழகு. சரி, ஒரு படத்துல பிளஸ் மட்டும் இருந்தா எப்படி? எந்த படமும் 100% பெர்ஃபெக்ட் கிடையாது இல்லையா? வாங்க இந்த படத்துல ரிவ்யூவர்ஸ் சொன்ன சின்ன சின்ன குறைகள் என்னன்னு பார்த்துட்டு ஃபைனல் வேர்டிட்க்கு வரலாம். படத்தோட பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ் அதோட ஸ்மார்ட்டான ஸ்கிரீன் பிளே, தரமான ஆக்டிங். ஆனா மைனஸ்னு பார்க்கும்போது முனிஷ்காந்தோட காமெடி ட்ராக் கதைக்கு தேவையில்லாம ஒட்டாம இருக்குன்னு சொல்றாங்க. கூடவே கிளைமேக்ஸ்ல வர்ற ஆக்ஷன் சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்திருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு. அந்த ஃபைனல் வேர்டிட்க்கு போறதுக்கு முன்னாடி அந்த ரிவ்யூவர் யூஸ் பண்ண ஒரு வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். பிளாக் ஹார்ஸ் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு வந்து ஜெயிக்கிற குதிரை, அதாவது ஒரு சர்ப்ரைஸ் வின்னர். இப்போ அந்த ரிவ்யூவோட பஞ்ச் லைனுக்கு வருவோம். அந்த வாரம் ரிலீஸ் ஆன மத்த படங்கள்ல ஒரு உண்மையான பிளாக் ஹார்ஸ் எதுன்னு கேட்டா அது சரண்டர் தான்னு அவர் அடிச்சு சொல்றாரு. இது சாதாரண பாராட்டில்ல, படத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம். சோ மொத்தத்துல பார்த்தா ஒரு ஸ்மார்ட்டான ஸ்கிரீன் பிளே, நல்ல ஆக்டிங், ஆனா கூடவே சில சின்ன சின்ன குறைகள். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரண்டர் கண்டிப்பா ஒரு கவனிக்க வேண்டிய த்ரில்லர் படமா தெரியுது. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான், இந்த பிளாக் ஹார்ஸ பார்க்க நீங்க ரெடியா?